ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இது பார்த்தீங்கன்னா, நம்ம திங்கக்கிழமை நைட்டு வந்து கேஸ் அடுப்பு வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அதை வந்து எல்லாமே ஃபிட் பண்ணி மாட்டி வச்சுருக்கோம். இப்போது புதுசாக கேஸ் அடுப்பு மட்டும் வாங்கினா போதாது, நம்ம அந்த டியூப்பும் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிட்டு அந்த பழைய கேஸ் அடுப்பில் மாட்டியிருந்தது. அதை வந்து கழட்டி எடுத்து இதில் மாட்டிகிட்டு இருக்கிறத விட நம்ம வந்து புதுசாக வாங்கி இதுக்கு மாட்டிடணும் அப்படின்ட்டு புது டியூப்பும் வந்து அந்த ஆரஞ்சு கலர் டியூப்பு வாங்கி இதில் எல்லாமே செட் பண்ணி வச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா, நான் என் பையன், என் மகா 3 பேரும் சேர்ந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டு அப்படி மாட்டணும், இப்படி மாட்டணும்னு எல்லாமே ஓரளவுக்கு பார்த்து மாட்டி வச்சுட்டோம். நல்லா வந்து அந்த டியூப் மாட்டுற இடத்துல பர்னரில் இந்த கேஸ் அடுப்புலையும் ரெகுலேட்டர்லேயுமே ஒரு கிளிப்பு கொடுத்துருந்தாங்க. அதையும் நல்லா டைட்டாக போட்டு மாட்டி எடுத்து வச்சுட்டோம். கேஸ் எதுவுமே லீக்காத அளவுக்கு. இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சள், குங்குமம் எல்லாம் அடுப்புக்கு வச்சாச்சு. ஏன்னா புது அடுப்பு இல்லையா, சரி இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் பூவெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பு பற்ற வச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஆரம்பம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு ஆரம்பித்தாச்சு. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்றைக்கி வீட்டில் பால் வந்து நைட்டு காய்க்க வேண்டியது இருந்தது. அதனால நைட்டு கேஸ் அடுப்பு எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு முதல்ல பால் காய்ச்சிருவோம் அப்படின்ட்டு தான் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போது இந்த கேஸ் அடுப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து இந்த கடைக்கு போனதுமே 2-3 மாடல் பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு இந்த மாடல் தான் வேணும் அப்படின்ட்டு டெமோ பீஸ் இருந்தது. அப்போ டெமோ பீஸும் வேண்டாம் அப்படின்ட்டு எனக்கு புது பீஸ் தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்துட்டு, அடுத்த நாள் வந்து கேஸ் அடுப்பு வந்திருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். முதல்ல வந்து நான் வந்து இது வந்து கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருக்கு இல்லையா, நார்மலாக நம்ம அடுப்பு வந்து அந்த கார்னராட்டு இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கிற மாடலில் தான் இருந்தது. ஆனால் இந்த 3 பர்னரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இல்லாமல் ஒட்டி ஒட்டி இருக்கிற மாதிரியே இருந்தது. எனக்கு அந்த அடுப்பு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அது வந்து இதை விட ஒரு ₹200 என்னவோ கம்மின்னுட்டு சொன்னாங்க. அது வந்து வேறு கம்பெனி தான். இது வந்து பிரீத்தி கம்பெனி, அது வேறு ஒரு கம்பெனி. அப்போ எனக்கு அதை பார்க்கும்போது அந்தளவுக்கு என்னவோ லுக்காக தெரியவும் இல்லை. ரொம்ப பக்கத்து பக்கத்தில் இருந்த மாதிரியே இருந்து, அதனால் நான் வந்து எனக்கு இது தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வேறு வாங்கிட்டு வந்திருந்தேன். இது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2 கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம லைட்டர் வந்து அந்த இடத்துலே வந்து வச்சிடலாம். அதுவும் ஈஸியாக தான் இருக்குது. இப்போது நம்ம கடைக்கு போனதுமே முதல்ல எதை காமிச்சாங்க அப்படின்னா 3 பர்னர் வேணும் அப்படின்னு கேட்டதுமே கிளாஸ் அடுப்பு தான் காமிச்சாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நான் வந்து நிறைய வீடுகளில் எனக்கு பார்க்கும்போதெல்லாம் அந்த அடுப்பை பார்க்கச்சில நம்ம வீட்டுக்கு இதே மாதிரி வாங்கணும் அப்படின்னு தோணும். இருந்தாலும் நம்ம வசதிக்கு எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொருட்களை வீட்டில் வாங்கி வைக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து இந்த அடுப்பு தான் வாங்கினேன். அது இல்லாமல் அந்த கிளாஸ் அடுப்பு வந்து கொஞ்சம் ஹெவியாக சூடாச்சு அப்படின்னா அது வேறு பிரச்சனைகள்லாம் அது கொஞ்சம் பிரச்சனை பண்ணும். அது இல்லாமல் நம்ம ஏதாவது ஈரமாக தொடச்சிட்டோம் அப்படின்னாலும் அந்த கிளாஸ் வந்து சீக்கிரம் வெடிச்சிரும் அப்படின்ட்டுலாம் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணினதில்லை. இருந்தாலுமே எனக்கு அது வந்து செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி என் மனசுக்கு தோணிட்டு, அதனால் அவங்க திரும்ப திரும்ப அந்த மாடல் நல்லாயிருக்கு, அதில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. மாடல் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. நான் வந்து எனக்கு கண்டிப்பாக இது வேண்டவே வேண்டாம், பழைய மாடல்லே நீங்கள் வந்து கொடுத்துருங்க, ஸ்டீல்லே கொடுத்துருங்க, எனக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடல் வந்து சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து அதில் நல்லா நைட்டு பாலெல்லாம் காய்ச்சாச்சு. காய்ச்சிட்டு நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை சாயந்தரத்துக்குள்ளே ஒரு 4 ப்ளவுஸ் வந்து டெலிவரி கொடுக்கணும். அந்த ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை நைட்டு இது எல்லாமே நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இப்போது 2 பட்டு ப்ளவுஸ் வந்து மாடல் எதுவுமே இல்லை, லேஸ் மட்டும் வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும். சாதா ப்ளவுஸும் 2 கொடுக்குற மாதிரி இருந்தது. அப்போ நான் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து செவ்வாய்க்கிழமை காலையிலே தான் எழுந்திரிச்சு இந்த ப்ளவுஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நைட்டு வந்து தைக்கவே முடியலை. 2 நாளாக கொஞ்சம் வீட்டில் வேலைகள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் உடம்பு சோர்வாக இருந்தது. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை காலையில் எந்திரிச்சு இந்த அதிரசம் மாவு வந்து திங்கக்கிழமை காலையிலே கொஞ்சம் சுட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்டுட்டேன். ஹாஸ்டல் போன பிள்ளைக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டேன். அப்புறம் கொஞ்சம் மாவு இருந்தது. அப்போ இது இன்னும் ஒரு நாள் கழித்து செஞ்சால் இன்னுமே நல்லா பஞ்சு போல் வரும் அப்படின்ட்டு அதை வந்து இப்போ செவ்வாய்க்கிழமை காலையில் தான் இதை வந்து நான் ஒரு 5:30க்கெல்லாம் அலாரம் வச்சு தான் எந்திரிச்சு இதையும் சுட்டுட்டு சாப்பாடு ஒரு பக்கம் வச்சுட்டேன். குழம்பு கூட்டு எல்லாமே ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் பிள்ளைங்களை அனுப்பிட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸ் எல்லாம் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாமே பிளான் பண்ணியிருந்தேன்.
பிளான் படி நான் வந்து காலையில சாப்பாடு வந்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உடம்புக்கே முடியல. தும்மல்னா தும்மல் அப்படி வந்துகிட்டே இருக்கு. அடுக்கு தும்மல் தொடர்ந்து தும்மல் வந்துக்கிட்டே இருக்கு. அ வீடு வந்து தூத்தேங்க. தூசி எல்லாம் பட்டதுமே அப்படியே ஒரே தும்மல் வர ஆரம்பிச்சுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரியான தலைவலி, உடனே காய்ச்சல் எல்லாம் வந்துட்டு. நமக்கு இப்படி தான் 4 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னாலே, தொடர்ந்து ஏதாவது ஒண்ணு விருந்தாள் மாரி வந்துட்டே தான் இருக்கும். அதனால நான் என்ன பண்ணேன், இது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, மாத்திரை எடுத்து போட்டேன். மாத்திரை எடுத்து போட்டுட்டு நான் என் பாட்டுக்கு தைக்க ஆரம்பிச்சுட்டேன். ரொம்ப சுறுசுறுப்பாலாம் ஓடாது. உங்களுக்கே தெரியும்ல, தும்மல் வந்துட்டு, காய்ச்சல் வந்துட்டு அப்படின்னாலே நம்ம வேலைகள் வந்து அப்படியே ஸ்லோவா தான் போயிட்டுருக்கும். படுக்கவும் முடியல. ஏன்னா படுத்தா சுத்தமா எந்திரிக்கவும் முடியாது. நான் வந்து மாத்திரைய போட்டுட்டு, என் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே தான் இருக்கேன். அ இது வந்து 4 ப்ளவுஸ நான் முடிச்சு குடுக்கும்போது, நைட்டு வந்து 8 மணிக்கு மேல ஆயிட்டு. இன்னுமே 2, 3 ப்ளவுஸ் குடுக்க வேண்டியது இருந்தது. அது வந்து நான் இன்னொரு நாள் கழிச்சு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 4 ப்ளவுஸும் ரெடி பண்ணி குடுத்துட்டேன். நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு உடம்புக்கு முடியல அப்படின்னு இருந்தாலும், அந்த கஷ்டத்தோட இருந்து வேலை செஞ்சு குடுக்கும்போது, அதில உள்ள பலன் வந்து நமக்கு கிடைக்க தான் செய்யும். நான் வந்து இதில வரக்கூடிய காச இன்னொரு இடத்துக்கு குடுக்கணும் அப்படிங்கிறதுனால பிளான்ல தான் இது வந்து தச்சு தாரேன் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அவங்க கேட்டது ஞாயிற்றுக்கிழமையே கேட்டிருந்தாங்க. நான் அப்போ அன்னைக்கு வந்து திருக்கார்த்திகை இருக்கு அப்படிங்கிற ஞாபகம் இல்லாம, சரி தாரேன்னு சொல்லி வாங்கிட்டேன். கடைசில அன்னைக்கு வந்து பிள்ளைங்க எல்லாருமே வீட்ல இருந்ததுனால குடுக்கவும் முடியல. அப்போ ஒரு 2 நாள் கழிச்சு குடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா, இது வந்து புதன்கிழமை முகூர்த்தத்துக்கெல்லாம் உடுக்கக்கூடிய ப்ளவுஸு. அதனால நைட் எப்படியாவது நம்ம முடிச்சு குடுக்கணும் அப்படிங்கிறனால, அவ்வளோ உடம்புக்கு முடியாம இருந்து இதெல்லாம் தச்சு குடுத்தேன். ஆ இல்ல உங்களுக்கு அவ்வளோ அவசரம் இல்லன்னு வைங்களேன், நம்ம அன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்திருக்கலாம். பிரச்சனை இருந்திருக்காது. அதெல்லாம் ஒரு வழியா நைட்டு தச்சு குடுத்துட்டு, நைட்டு வந்து நல்லா தூங்க போயாச்சு. அடுத்த நாள் காலையிலே வந்து இன்னுமே 2, 3 ப்ளவுஸ் இருந்து அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அப்போ நான் காலைல எந்திரிச்சதுமே வந்து இன்னைக்கு அந்த மீன் குழம்பு வச்சு, பொரிச்சு, அதுக்கப்புறம் சௌசௌ இருந்தது அதையும் கூட்டு வச்சு சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து எந்த வீடியோஸுமே எடுக்க முடியல. அந்த 2, 3 ப்ளவுஸ் வந்து குடுக்க வேண்டியது இருந்து அதையுமே வந்து நான் வந்து அப்படியே இருந்து தச்சு குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து புதன்கிழமை நைட்டு. இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து 2 ப்ளவுஸ் வந்து எனக்கு அடுத்த நாள் காலையிலேக்குள்ள கண்டிப்பா தைக்கணும். இது வந்து என் மகளுக்குள்ளதும், என் மகளோட ஃப்ரெண்டுக்குள்ளதும். இது வந்து ஹாஸ்டலுக்கு கொண்டுட்டு போணும் தச்சுட்டு. அதனால இந்த ப்ளவுஸும் அன்னைக்கு நைட்டே இருந்து ஒரு ப்ளவுஸ் வந்து தச்சுட்டு இருந்தேன். நல்ல வேளை 12 மணி வரைக்கும் ஒரு ப்ளவுஸ வந்து தச்சுட்டே இருந்தேன். 2வது ப்ளவுஸ் வந்து எடுத்து தைக்க ஆரம்பிக்கும்போதே கையில வந்து ஊசி பட பார்த்தேன். ஏன்னா தச்சுட்டு இருக்கும்போது எனக்கு நல்லா தூக்கம் வந்துட்டு கண்ண அசந்துட்டேன். டக்குனு பார்த்தீங்கன்னா, கை வந்து ஊசிக்குள்ள போக பார்த்து. அந்தால இனிமே என் மகன் "நீங்க இதுக்கு மேல இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு, நானு எந்திரிச்சு வந்துட்டேன். சரி தூங்கிட்டு காலைல எந்திரிக்கலான்னு. மறுபடியும் 4:30க்கு எந்திரிச்சு வியாழக்கிழமை இந்த ப்ளவுஸ முடிச்சுட்டு, நான் வந்து கொண்டு குடுத்துட்டு வந்தேன். இவ்வளோதாங்க 2, 3 நாள் எடுத்த வீடியோ. இன்னும் வந்து வீடியோஸ் இருக்குது. வியாழக்கிழமை எடுத்த வீடியோஸ். அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு அடுத்த நாள் அப்லோட் பண்றேன். தொடர்ந்து வீடியோக்கள் வந்து குடுக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா வந்து நம்மளோட சூழ்நிலை அந்த மாரி அமைஞ்சிருது. இப்போ பார்த்தீங்கன்னா, என்னன்னே தெரியல. தொடர்ந்து வந்து சளி பிடிச்சிட்டே தான் இருக்கு. இனி வந்து ஹாஸ்பிட்டல் போய் வேற மாதிரி ஏதாவது செக்கப் பண்ணணும் அப்படின்னு தான் நெனச்சிட்டு இருக்கேன். அடிக்கடி எந்த தூசியுமே ஒத்துக்கிட மாட்டேங்குது. இப்படி தான் போயிட்டுருக்கு. அதனாலேயே நமக்கு வந்து கொஞ்சம் வேலை செய்றதுல இப்போ கொஞ்ச நாளா பிரச்சனைங்க. சரி எதுவா இருந்தாலும் நடக்கிறது நல்லதா நடக்கும் அப்படின்னு நெனச்சிட்டு நம்ம வேலைகள பார்க்க வேண்டியது தான். நம்ம இந்த 2, 3 நாளா எடுத்த கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிருங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.